and Assalamu alaikum friends. Welcome to Options Recipes. இன்னைக்கு நம்ம ரெசிபி சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டார்க் சாக்லேட் எப்படி வீட்ல செய்யலாம்ன்றதை நம்ம பார்க்க போறோம். நான் இதுல கடையில விக்கிற மோல்ட் யூஸ் பண்ணல. வீட்ல இருக்க பொருள் எதை மோல்டா யூஸ் பண்ணி நம்ம இந்த டார்க் சாக்லேட் பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். எல்லார்கிட்டயுமே ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற ஐஸ் ட்ரே இருக்கும். அந்த ஐஸ் ட்ரேவை தான் நம்ம இன்றைக்கி மவுல்டாக யூஸ் பண்ண போகிறோம். நான் ஐஸ் ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி அதனுடைய ஷேப்புக்கே மாற்றி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம மவுல்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதுலேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி, எதுலேயுமே ஸ்டிக் ஆகாது. அழகாக இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நார்மல் வீட்டில் இருக்க சுகர் தான், மிக்சியில் அரைச்சாச்சு. அரைச்சிட்டு அதை சலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது கொக்கோ பவுடரும் அதே சேம் குவான்டிட்டி எடுத்திருக்கு. 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். இதை நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். அதனால் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன். இந்த தண்ணி சூடாகணும். சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் பட்டரை சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ் பவுலோட பாட்டம் கீழே தண்ணியை டச் பண்ணக்கூடாது. கிளாஸ் பவுல் சூடாகிடுச்சு. நான் இப்போ இதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்ததுக்கு இந்த பட்டர் சரியாக இருக்கும். இதை விட அதிகமாக சேர்த்துக்காதீங்க, இதை விட ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துக்காதீங்க. இதை விட ரொம்ப கம்மியாக சேர்த்தாச்சுனாக்கா உங்களுக்கு இது 3மே மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். அப்படி உங்களால் மிக்ஸ் பண்ண முடியலன்னா கொக்கோ பவுடர் கட்டி கட்டியாகிடும். ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த சுகர் அந்த பட்டரில் நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கேஸ் நீங்கள் சிம்லேயே வச்சுருக்கலாம். பட்டர் போட்டதுக்கப்புறம் பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமே சிம் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்து அது பட்டரில் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். அந்தளவு நல்லா கலந்துக்கோங்க. இதை நல்லா அப்படி கலந்து விட்டுருங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த கொக்கோ பவுடரை சேர்த்துட்டிங்கன்னா கேஸ் உடனே ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆன்லேயே இருந்ததுன்னா கட்டியாயிடும். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸி டெக்ஸ்சர் வரணும். பார்க்கும்போது ஷைனிங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட டார்க் சாக்லேட் மிக்ஸ்சர். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மவுல்டில் போட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோல்டில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடையில் சிலிக்கான் மோல்டுன்னு தனியாக விற்கிது சாக்லேட் செய்கிறதுக்கு. அந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு இல்லாதவங்களுக்காக தான் நான் அந்த மாதிரி ஐடியாவில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் கூட இல்லை, ஐஸ் ட்ரே இல்லைனா கூட ஒரு பாக்ஸோட கேப் வச்சு கூட நம்ம எந்த ஷேப் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் அலுமினியம் ஃபாயில் போட்டு நம்ம இந்த சாக்லேட்ஸை போட்டு வச்சோன்னா கரெக்டாக அந்த ஷேப்கே வந்துடும். ஃபஸ்ட்டு இது உடனே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சாலே அது கொஞ்சம் ஹார்டாக ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது ஃப்ரிட்ஜில் அந்த எடுத்து வெளியில் வச்சா மெல்ட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக மெல்ட் ஆகும். ஏன் கடையில் விற்கிறது மெல்ட் ஆக மாட்டேது, வீட்டில் செய்கிறது மெல்ட் ஆகுதுன்னா, கடையில் விற்கிற பார்ஸ் எல்லாமே டெம்பர் பண்ணுறாங்க. டெம்பரிங் தி சாக்லேட்ஸ்ன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது எப்படி டெம்பர் பண்ணுறது அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி டெம்பரிங் பண்ணாததுனால நம்மளுடைய சாக்லேட்ஸ் வெளியில் எடுத்தோன்னாக்கா அது மெல்ட் ஆக தான் செய்யும். பட் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் இல்லாமல் வெறும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாலே கடையில் விற்கிற சாக்லேட் மாதிரி நல்லா ஹார்டாக ஆகிடும். சூப்பராக இருக்கும். இது 4 hours ஆகிடுச்சு. இந்த சாக்லேட் எவ்வளோ ஹார்டன் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கூட நம்ம கடையில் வாங்கினோன்னா டார்க் சாக்லேட் கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அது எதுவுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆப்ஷன் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.